இது போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாளேந்தி போர் செய்த ஈமானோடைய வீரமும் தியாகமும் கொண்ட ஒரு பெண் சஹாபியோட வரலாறு. உகது போர்க்களத்துல தூசியோட கொண்ட அந்த பூமிகளை சுத்தியும் வாள்களோட சத்தமும் குதிரைகளோட ஓசையிலையும் இஸ்லாமிய படை பின்தள்ளப்பட்டு வீரர்கள் பின்னோக்கி ஓடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புல பல காயங்களோட போராடிய அந்த நேரத்துல மருத்துவ சேவையில இருந்த ஒரு சஹாபி தன்னோட கையில வாளோட நபி அவர்களுக்கு முன்னால வந்து அவர்களை நோக்கி வர எதிரிகள் எல்லாரையுமே வெட்டி சாய்ச்சிட்டு எந்த எதிரியும் நபி அவர்களை தாக்க கூடாதுன்னு சொல்லி தன்னோட உயிரை கவசமா வச்சு போர் செஞ்ச சஹாபி பெண்மணியான இஸ்லாமிய ஈமானோட வீரமும் தைரியமும் கொண்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். ஆரம்ப கால மதீனாவை சேர்ந்த நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வர முன்னாலேயே மக்கால இருந்து மதீனாக்கு வந்த இவங்க இரண்டாம் அக்கபா உடன்படிக்கையிலையும் கலந்து கொண்டு உகது போர்க்களத்துல காயமடைஞ்ச வீரர்களுக்கு தண்ணீரும் மருத்துவமும் கொடுக்க போர்க்களம் வராங்க. போர்க்களம் சூடு பிடிக்கிற நேரம் ஒரு சில சஹாபாக்கள் கனிமத் பொருட்கள் மேல வச்ச ஆசை காரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட திட்டம் குழப்பமடைஞ்சு இஸ்லாமிய வீரர்கள் திசை தெரியாம எதிரிகளால நாலா பக்கமும் தாக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உடம்புல பல காயங்களோட போராடிய அந்த தருணத்துல இப்னு குமையா அப்படிங்கிற எதிரி முஹம்மதை எனக்கு காட்டி தாருங்க, அவர் தப்பித்து விட்டால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை பார்த்து வேகமா பாயிரா. அந்த நேரத்துல இதை பார்த்த நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னோட கையில இருந்த மருத்துவ பொருட்களை கீழே வச்சுட்டு ஒரு கையில வாளோடையும் ஒரு கையில போர்க்கவசத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முன்னால வந்து நின்னு தன்னை நோக்கி வந்த எதிரிகளை வெட்டி சாய்ச்சிட்டு நபி அவர்களை பாதுகாத்து போர் செய்யறாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்துல சொல்லும் போது உகது காலத்துல நான் வலப்பக்கம் திரும்பினாலும் இடப்பக்கம் திரும்பினாலும் நுசைபா எனக்கு முன்னால போர் செய்யறதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்னு குமையா நபி அவர்கள் மேல வீசின அந்த கடுமையான வாள் தாக்குதலை தன்னோட தோல்ல தாங்கி மிகப்பெரிய அளவான காயம் ஏற்பட்டு அந்த காயத்துல இருந்து ரத்தம் சொற்ற நிலைமையில அந்த வீர பெண்மணி சொல்றாங்க, நபி அவர்களே எனக்காக நீங்க இந்த இடத்துல துவா கேளுங்கள்னு சொல்றாங்க. நபி அவர்களும் அல்லாஹ்வே நுசைலமாவையும் அவர்களோட குடும்பத்தவர்களையும் சொர்க்கத்துல எனக்கு நெருக்கமான தோழர்களை ஆக்கி தருவாயாகன்னு துவா கேட்ட அடுத்த சமயம் அவ்வளவுதான். இதை கேட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இனிமே இந்த உலகத்துல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லி திரும்பவும் தன்னை நோக்கி வந்த குமையாவை அவனோட குதிரையோடைய சாத்தி வெட்டியும் சாக்கிறாங்க. அதே நேரத்துல எதிரிகளோட தாக்குதல்னால காயப்பட்டிருந்த தன்னோட மகனுக்கு கட்டு கட்டி விட்டு எழுந்திரு மகனே எழுந்து போய் நீ இஸ்லாத்துக்காக போர் செய்யு சொல்றாங்க. போர் முடிஞ்சு ஹிஜ்ரி 8 கால பகுதியில யமாமா பிரதேசத்தை சேர்ந்த முசைலமா அப்படிங்கிறவ நானும் ஒரு நபிதான்னு சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக போலியான முறையில பல சூழ்ச்சிகளை பண்றான். இதை எதிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மகனான ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமாமா பகுதிக்கு கடிதத்தோட தூதுவர அனுப்புறாங்க. அங்க போன அவங்கள முசைலமா நீ என்ன நபியா ஏத்துக்கணும்னு சொல்லி முசைலமா ஆகிய நானும் நபி அப்படின்னு சொல்லி உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகங்களை வெட்டி கொலையும் செய்யறான். இந்த தகவலை கேட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதியோட சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட தன்னோட மகனுக்காக பிரார்த்தித்தபடியே முசைலமாவோட மரணம் என்னோட கையிலன்னு சொல்லி அமைதியும் ஆகுறாங்க. அப்படியே ஒரு சில காலங்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட காலத்துல மறுபடியும் தன்னை நபியா ஏற்க சொல்லி முசைலமா யமாமா பிரதேசத்துல மிகப்பெரிய கொடுமைகள் ஆரம்பிச்சப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமாமா போருக்காக முசைலமாவை எதிர்த்து மதீனாவோட மக்கள் அழைச்சப்போ நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட 60 வயதுல தன்னோட இன்னும் ஒரு மகனை கூட்டிட்டு தன்னோட கையில வாளோட முசைலமாவை நான் கொன்றே தீருவேன் அப்படின்ற வெறியோட யமாமா போர்க்களத்துக்கு வராங்க. யமாமா போர்க்களம் ரத்த பூமியில சூடு பிடிக்கிற நேரத்துல தன்னோட கையில வாளோட முசைலமாவான அல்லாஹ்வோட விரோதி எங்கன்னு சொல்லி கண்ணுற வெறியோட தேடுறாங்க. அப்பதான் எதிரிகளோட கொடூரமான தாக்குதல் காரணமா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ஒரு கை வெட்டப்படுது. தன்னோட கை வெட்டப்பட்ட நிலையில உடம்புல அதிகமான காயங்களோட அவங்களோட கண் தேடுறது தன்னோட மகனை கொலை செய்த முசைலமாவை. அப்பதான் பாக்குறாங்க தன்னோட மகன் சைதும் வாஷி அப்படிங்கிற நபித்தோழரும் சேர்ந்து முசைலமாவை கடுமையான முறையில தாக்கி கொலை செய்யறத தன்னோட 2 கண்ணாலையும் பாக்குறாங்க. இதை பார்த்த அப்புறமா தான் தன்னோட முகத்துல கோபத்தோட தன்னோட கண்கள்ல வெறியோட இருந்த அந்த முகம் அப்படிங்கிறது அமைதி அடையுது. அது தொடர்ந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறமா அந்த வீர பெண்மணி ஹிஜ்ரி 13 மதீனால வஃபாத் ஆகுறாங்க. வரலாற்றுல உம்மு அம்மாரான்னு சொல்லி அழைக்கப்பட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வரலாறு சொல்றது ஈமான் அப்படின்னு சொல்றது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நமக்கான சோதனையில நாம காட்டுற தைரியத்திலையும் தியாகத்திலையும் தான் இருக்கு அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நீங்க கேட்டது இஸ்லாமிய பெண் வாரியரான நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வரலாறு தான். இந்த வரலாறை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்றதோட இதே மாதிரியான இன்னும் ஒரு இஸ்லாமிய வரலாற்றோட சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.